Hey hi guys, Days Gone gameplay part 43 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா பார்ட் 44 வர வேண்டியது. 43க்காக நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் போய் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கில் 2 டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு ஜாம்பீஸோட கூட்டம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து நம்ம கொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பீஸோட கூட்டமே அவனை கொண்டுட்டாங்க. ஆனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா அவனை கொலை பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அது எடுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து வீடியோ முடித்தோம். ஏன்னா ஜாம்பீஸ் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃப் சுற்றி இருந்துச்சு, நம்மளால் நெருங்க முடியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ப்ளே பண்ணும்போது அதை எடுத்துட்டேன். சும்மா அப்படியே கேப்பில் போய் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் குடுன்னு. அந்த ஜாம்பீஸ் எல்லாம் கொல்ல முடியல. நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் ஒரு மிஷன் ஆன் பண்ணேன். என்னென்னா அந்த ஸ்கிஸோ இருக்கிறனால ஐன்மைக்கோட கேம்பில் அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. சரி எங்கடா கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரிப்பர்ஸ் கிட்டே மாட்டி விட்டான். இது பார்த்தீங்கன்னா ரிப்பர்ஸோட கோட்டை, அவனுங்களோட இடம் இது. என்னை பிடிச்சி வச்சிட்டானுங்க பாருங்கள். சொக்கையெல்லாம் கழட்டிட்டு நம்மளோட துப்பாக்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டானுங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதுதான் வந்து மிஷனு. ஓகேயா? ஸோ வந்து இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறத ஐடியா பண்ணி போகலாம். ஓகே காய்ஸ், ஹெல்த்து கூட பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட பேண்டேஜ் இல்லை, துப்பாக்கி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நைஃப் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் விஷயமே. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டோரின்னு. ரிப்பர்ஸ் வந்து நம்மளை வந்து பிடிச்சிட்டானுங்க. இந்த ஸ்கிஸோ பையன்தான். ஏற்கனவே அவனை நம்ப முடியாது, எப்போ மாட்டி விடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் மாட்டி விட்டான். சம்பவம் ஆகிடுச்சு. யார் வேங்க ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிறதையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களே கூட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட விருப்பங்கள் தான், யாரையும் புஷ் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. ஓகே காய்ஸ், அப்படியே போகணும் போல், அங்கங்கே இருப்பானுங்க போல். அப்படியே கொண்டுட்டு வழியில் எஸ்கேப் ஆகணும் போல். இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரியல. அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை கொல்லணுமா? எந்த பக்கம் போகணும்? அடா அந்த பக்கம் தான் போகணும் போல். அப்படின்னா அவனை கொண்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? அவ்வளோதான் பாருங்க. ஆனால் அது பூட்டு போட்ட மாதிரி இருக்குது. அப்படி இந்த பக்கம் போக முடியாதா? அப்படின்னா நம்ம இந்த பக்கம் வந்திருக்கவே தேவையில்லையே, நேராக போகணுமோ? அட இங்கே இருக்கு பாருங்க. இதுவும் இல்லையா? இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கா? அப்புறம் எப்படி தான் போகிறது? இன்னும் வேற எங்கேயும் அவனை இருக்கான் போல காய்ஸ். எங்கே இருக்கிறான் எனக்கு தெரியலையே. இந்த இடத்துல இருந்தே கொண்டாச்சு. அட இங்கே மேலே படிக்கட்டு இருக்குது பாருங்க, கவனிக்கவே இல்லை. சரி விடுங்க. ஓகே, எங்கடா இருக்கீங்க? நம்மளோட பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் காய்ஸ், பொருளெல்லாம் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே படிக்கட்டு இருக்கு. அட வழி இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே சேர வேண்டியது தான். சூப்பர். அப்படியே போனால் மாட்டிக்குவோமா? மாட்டிக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். இங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். ஓகே, அங்கே ஒரு கதவு இருக்குது, அந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவனை கொன்னுடுவான், எதுக்கு ரிஸ்க்கு? அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் பாருங்க, ஓப்பன் ஆகுது. சூப்பர். இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுண்டா சாமி. நமக்கே இந்த நிலைமைனா ஸ்கிஸோக்கு என்ன நிலைமை? அவன் சரியான பயந்தாங்கொல்லியாச்சே. இங்கே இருக்கானுங்க, கதவு இங்கே இருக்குது, நம்ம மிஸ் ஆகிடலாம். அவ்வளோதான்.
ஓகே இப்போ இந்த பக்கம் ஃபைன் த பான்ஃபயர். ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகணுங்கிறதுக்கான மீட்ரு காமிக்குது. வழி இங்கே இருக்குது. என்னது இது? இங்கே வேறு ஆளுங்க இருக்கானுங்க. அவனுங்க வேறு அங்கே தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அப்போ லெஃப்ட்டில் போக முடியாது, ரைட்டில் தான் போகணும். ஓகே இங்கேயும் ஆளுங்க இருக்கானுங்க. இப்படி அப்படியே ஓரமாக போக வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு வழி இல்லையே. ஓடிடுவோமா? அங்கே காமிக்குது உள்ளே பூந்து போக முடியுமா? உள்ளெல்லாம் ஆளுங்க இருக்கானுங்க. நான் அப்படியே ஓரமாக ஒளிஞ்சு போகலாம். அதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. பண்ணுவோம். ஏன் பாப்பான்? ஓகே காய்ஸ் அப்படியே ஓடிட வேண்டியது தான். எவனும் பார்க்கல. அச்சோ அங்கே வேறு ஒருத்தருக்கான். அவனை போட்டுடலாமா? லீவிங் மிஷன் ஜோனா? ஹே அவ்வளோதான்டா, நீ காலி. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் யுவர் கியர். ஓகே நம்மளோட பொருள் இந்த வீட்டுக்குள்ளார தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த 2வது வீட்டுக்குள்ளார. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இது காட்டுது டார்கெட்டு. ஓகே பாருங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி செட் பண்ணிக்கிறானுங்க. ஓகே பார்த்தாலே தெரிகிறதல்லவா மேலே தான் ஏறணும்னு. ஓகே காய்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா காமிக்குது, கீழே காமிக்குது. நம்ம மேல் ஃப்ளோர் பண்ணிட்டோம், கீழே போகணும். படிக்கட்டு எங்கே இருக்குது? இங்கே இல்லை. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே காய்ஸ் அடா கட்சின்னு வருது. இங்கே பாருங்க, இவனை நம்மளோட பொருள் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் போல். அவ்வளோதான், செத்துடு. டீக்கனோட கையை பாருங்க, நெருப்பு வச்சு எப்படி பண்ணியிருக்கிறானுங்கன்னு. Steal their shit. And then what? Take it all and throw in the bonfire out there? Is that the idea? Jesus Christ. Oh, hello. அவ்வளோதான் காய்ஸ், கன்று கை கடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வேட்டை தான். Where's my cut? What? My cut, my leather jacket, my fucking leather jacket. Who took it? எங்கடா இன்னும் என்னோட மற்ற பொருள்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. Wait, he just left. He just took it and left not long ago. அவ்வளோதான், போயிடு. இவன் பாருங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். வாங்க ப்ரோ ஒரு மேட்ச் போடலாம், நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவன் பேசுகிறதே அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அது இது? ட்ராக் த ரிப்பர். நம்மளா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனவன். இன்னும் மேலே ஜாக்கெட் இருக்குல்ல, டீக்கன் மேலே இன்னொரு ஜாக்கெட் போடுவாங்கள்ல ஸ்டைலாக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் காமிக்குது, அந்த பக்கமாக போகலாம். அவ்வளோதான். அங்கே ஒருத்தர் இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. அவங்களாம் கிராஸ் பண்ணி போன இந்த பக்கம் போகலாம். அவங்க இது பார்த்துட்டானா? அங்கே தான் இருக்கான். ஓகே காய்ஸ் இப்படி தான் நம்ம போகணும். சூப்பரில். அட திரும்ப சொல்கிறாங்க. இங்கெல்லாம் இருக்கானுங்க பாருங்களேன். நம்ம இது மேலே ஏறிக்கலாம், ஒளிஞ்சி போகலாம். யாரும் பார்க்கலன்னா சரி. இந்த பக்கமும் இல்லை. ஓகே இந்த வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் போகுது, இல்லைன்னு வீட்டுக்கு அந்த பக்கம் போகுமான்னு தெரியல. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இந்த வீடு தான் அப்படியே சேர வேண்டியதுதான். கதவு ஓப்பனில் தான் இருக்கா? நல்லது. ஆடா ஓகே கைஸ், கட் சீனு. மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். மச்சட்டி, அவ்வளோதான். பேக்கரியில் கேக் வெட்டுற கத்தி மாதிரி இருக்குது நீளமாக. அவ்வளோதான். அச்சோ
ஓகே காய்ஸ் சூப்பர், அவ்வளோதான் காலி. நைஸ். எஸ்கேப் த ரிப்பர் காம்பவுண்டு. எஸ்கேப் ஆகலாமா பாருங்களேன். எப்படி போகிறது? எப்படி காய்ஸ் எஸ்கேப் ஆகிறது? ஓகே. அச்சோ இங்கே வேறு இருக்கான். நேராக ஓடிட வேண்டியது. எதுக்கும் இந்த பக்கம் பின்னாடி பக்கமாகவே போகலாம். அந்த பக்கம்லாம் ஆளுங்க இருக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு ஃபஸ்ட்டு மேப்பில் பார்த்துக்கலாம். ஓகே, மேப்பில் ரெஸ்கியூ லிசா ஃப்ரம் ரிப்பரா? இங்கே அதுக்குள்ளே மாற்றி வெளியே தான் போக சொன்னாங்க. அட ஆமாம், டைட்டில் மாறிடுச்சு. எஸ்கேப் ஃப்ரம் ரிப்பர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க, உடனே மாறிடுச்சு போல். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ லிசா ஃப்ரம் ரிப்பர். அந்த லிசா பண்ண இவனுக்கு தான் கடத்திட்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கிறானுங்க போல். இவங்களுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும். இதுக்குள்ளே போகிறதுக்கான வழி, இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பக்கம் இல்லையா? ஆமாம், இங்கே கதவு இல்லை, அந்த பக்கம் தான் போகிறேன். அட செத்திங்கடா இன்னைக்கு. அட காய்ஸ் எல்லாம் கன்று தான் இருக்குது, புல்லட் எதுவும் இல்லை. நான் பாருங்க எங்கடா இருக்க? இங்கே தான் காய்ஸ் இருக்குது வழி, இங்கே இருக்குது பாருங்க. அவ்வளோதான். ஓகே, கட் சீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சு. லிசாவை பாருங்க, ஆல்மோஸ்ட் மாற்றிட்டாங்க அவங்க ஆளுங்களா. Don't come with me, but you can't stay here. You have to run because they will kill you. Do you understand me? Go! ஓடு 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 ஓடு. காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். டக்குன்னு சொன்னால் கேட்குறதில்ல. என்ன எதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க போல். கஜினியவே மாற்றிட்டீங்களேடா அந்த பொண்ணை. இன்னும் ஒரு 2 நாள் டீக்கன் மயக்கத்திலே இருந்திருந்தா டீக்கனையும் சேர்த்து மாற்றிருப்பானுங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ சம்பவம் பண்ணணும் போல். இவங்க வச்சுக்கெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஹெல்த்தை போட்டுக்குவோம். அச்சோ ஏன்னா கதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளார இருறா, பொருள்லாம் எடுக்கணும், அதுக்குள்ளார கதை ஓப்பன் பண்ணி விட்டான். இவனை வச்சுக்கிட்டு மாட்டி விட மாட்டான் போல். லோட் பண்ணணும், லோட்லாம் பண்ணணும்ல எல்லா கண்ணுக்கும். ஐயோ வேறு 12 லோட் பண்ணுறதுக்குள்ளாரே போட்டுருவானுங்க போலே. அவ்வளோதான். மிஷின் கன்று நம்மக்கிட்ட இருக்குது, மிஷின் கன்று. இதுதான் எங்கள் தலைவர். இதை வச்சு எல்லாமே சாதிச்சிடலாம் மோஸ்ட்லி நினச்சதெல்லாம். கிரானைட்லாம் இருக்குது பாருங்கள், கிரானைட்டு மாலட்டோ. ஓகே காய்ஸ் எல்லாம் ஃபுல்லு. ஓகே காய்ஸ் எஸ்கேப் பார்க்கலாம். ஓகே என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். ஓகே எங்கே எவனையும் காணுமே, ஓடிட்டானுங்களா? நமக்கேற்ற மாதிரி இருக்குது சூழ்நிலைலாம். அப்படியே சேர வேண்டியதுதான். ரிட்டர்ன் டு யுவர் பைக்கு. பைக் எங்கே இருக்குது? எங்கே பைக்கே காணோம். எங்கேயோ போகுது வழி, எங்கே போகுது இது? இங்கேயா இருக்குது பைக்கு? பைக் எங்கே இருக்குது? பைக் இங்கே இருக்குது. ஓகே காய்ஸ் அப்போ அப்படியே நம்ம போக வேண்டியது தான். நம்ம ரோட்டில் தான் போயக்கணும் போல். சரி பார்த்துட்டு போகிறானுங்க, நம்ம ஒளிஞ்ச மாதிரியே போகலாம். நம்ம ரோட்லலாம் போக வேணாம், பப்பரப்பான கொஞ்சம் சைடில் அப்படியே செடிக்குள்ளாரே மறைஞ்சு போகலாம். அங்கே ஒரு பைக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம். ஆடா காய்ஸ் அங்கே பாருங்கள் ஆளுங்க இருக்கிறானுங்க, அங்கே போய் நம்ம மாட்டிக்கூடாது.
இது வந்து இவங்களோட சாம்ராஜ்யம் போல் வளைச்சி போட்டு வச்சுக்கிறானுங்க இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு. அங்கே போனால் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோதான் பார்த்துருவானுங்க. நம்ம போகலாம், இப்படியே போகலாம், ஓடலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எஸ்கேப் என்ன ஸ்கிஸ்ஸோ என்ன ஆனான்னு தெரில. அதுதான் இங்கே வந்து விஷயமே. அந்த கோமாளி மாட்டி விட்டாங்க கைஸ். நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கா ஒரு நாள் சம்பவம் பண்ணி விடுவான்னு. நினச்ச மாதிரியே சம்பவம் பண்ணிட்டான். யார் இவனுங்க? அச்சோ காட்டி கொடுத்துட்டான் போல. அங்கே பாரு ஜாம்பி கிட்ட மாட்டி சாக போகிறானுங்க பாருங்க. அவன் ஜாம்பியை சுடுறான். வெட்டுவான் போல விட்டா மச்சட்டையிலேயே. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கடி 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 அவனை கடி. அவன் காலை கடி கடி கடிடா அவனை. போடு போடு அப்படி போடு. என்ன போடுவல அதே மாதிரி போடு. அவன் பக்கத்தில் தான் இருக்கான். அவனை ஏன்டா டைவ் அடித்து கடிச்சிட்டு இருக்கிற கோமாளி. என்னெல்லாம் இந்நேரம் கொன்னே இருப்பீங்க. அவன் பாருங்க ஜாலியாக நின்றுட்டுருக்குறான். போடு போடு போடு. அவ்வளோதான் கழிச்சு முடிஞ்சான். பார்த்தீங்களா இல்லையா? இப்போ தலைவரை நாம் போட்டுடலாம். எங்கே காணோம்? சாப்பிட்டுட்ருக்காங்களோ? அவனும் சேர்ந்து செத்துட்டான் போல். வாய்ப்பு இருக்குது. அங்கே வேறு இருக்கிறான் பாருங்கள். அச்சோ ஐயராதரா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடாதரா. இவன்கிட்ட இருக்கிற பொருள் எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோதான் காசு முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள் ஓனாய்கிட்ட அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான் போல். அதுதான் சுடுற சவுண்டு கேட்குது. ஆளாளுக்கு மாட்டிக்கிறானுங்க. ஓகே, நம்ம என்ன பார்த்தீங்கன்னா 572 மீட்ரு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். ஷார்ப்பாக போயிட்டே இருக்கலாம். ஓகேயா, நம்ம எங்கேயும் நிற்க வேணாம். யாரோட உதவியும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நேராக போகலாம். அவ்வளோதான். இங்கேயும் ஆளுங்க இருக்கிறானுங்க பாருங்கள். ஜாம்பிஸில் வராங்க பாருங்கள். நம்ம போகிற வழியிலலாம் அவனுங்களை கொல்றதுக்கு. நாம் வந்து அப்படின்னா கேப்பில் எஸ்கேப் ஆகணும் போல். ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களையும் கொண்டுட்டு எஸ்கேப் ஆகுது நம்மளோட புத்திசாலித்தனம். மாட்டாமல் எஸ்கேப் ஆகுது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் தான், இல்லை அவங்களோட டேலண்ட்டை பொறுத்தது தான். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும்? இங்கே வேறு ஒரு பெரிய ரிப்பேர் கேம்ப் இருக்குது. இது எப்படி கிராஸ் பண்ணுறது? இந்த பக்கம் மலை இருக்குது. இதுக்குள்ளே பூந்து தான் காய்ஸ் போய் ஆகணும். அப்போ இன்றைக்கி டெத்து கன்ஃபார்ம். எப்படி போகிறது? இதுக்குள்ளே ஓட வேண்டியது தான். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? கிட்ட வந்துட்டோம். இங்கே மலை இருக்குது பாருங்க தான், மலை இருக்குது. ஸோ வேறு வழியெல்லாம் இந்த வழியே தான் போயாகணும். போவோம் நம்மளை மாட்ட மாட்டோம். என்ன இது லைட் அடிக்குது? இந்த லைட் தானே, வேறு எதுவும் இல்லையே. அவ்வளோதான், ஓடிடுவோம். ஓடிடுறா கைப்புள்ள. ஓகே காய்ஸ், வழி எங்கே இருக்குது? இன்னொரு டைம் மேப்பில் செக் பண்ணிக்கலாம். நேராக போய் அப்படி போக முடியும். ஓகேயா, இங்கே டனல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டனலுக்குள்ளே பூந்து இப்படி வந்து இங்கே வந்து கூட நம்ம பைக் எடுக்கலாம். நம்ம டனலுக்குள்ளே போகலாமா? சம்பவம் பண்ணலாமா? வேணாம் ப்ரோ, லூஸாட்டாக போய் மாட்டிக்காதீங்க. அப்படி தானே சொல்ல வரீங்க? இந்த டனலுக்குள்ளே நம்ம போயிருக்குமா? வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே. ஐயோ பாத்திர போகிறோம். வேணாம், நம்ம அந்த பக்கமாகவே போயிடலாம். என்ன காய்ஸ், எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்கிறானுங்க. ஓடிடலாமா? குடுன்னு ஓடிடலாமா? இருக்கானுங்க பாருங்கள்.
இந்த இடத்துல நீரோ வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலையா என்ன? நீரோ தானே. அந்த இடத்துல ஸ்பீக்கர்லாம் அப்படியே இருக்குது அந்த இதில். ஓகே காய்ஸ் போகலாம். இங்கே இருக்காண்ணா மேலே. மேலே இது இருந்து போட்டுற போகிறானுங்க. அவ்வளோதான் காய்ஸ், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம தான் பைக் எடுத்துடுறா. அங்கேயும் இருக்கிறானுங்க. இன்னும் இடம் காய்ஸ், இது புதுசாக இருக்குது. அங்கங்கே ஃபயர் கேம்ப் இருக்குது. பைக் இந்த பக்கத்தில் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். மலை இருக்குது, சுற்றிக்கிட்டு போகணுமா? ஓகே, இந்த பக்கம் போகணும். போகலாம். எவ்வளோ நேரம் ஆகும் போலையே. அங்கங்கே இருக்கிறானுங்க. ஐயோ, இங்கே வேறு இருக்கிறானுங்க. Schizo talked me into that shit. Such an idiot. I should have seen it coming. How the hell did I let Schizo get the drop on me? Okay, guys. இங்கே தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டி நிறுத்திட்டு 2 பேரும் நடந்து வந்தோம். யாருன்னா நானும் ஸ்கிஸோவும். இங்கே இறங்கி ரிப்பேர் கேம்பை மீட் பண்ண போனோம். நடந்தங்க போனதோடு சரி ஒரு கட்சின் தான் வந்துச்சு. அமுக்கிட்டானுங்க, அமுக்கி செஞ்சிட்டானுங்க. நான் பாட்டிங்க மேலே ஏறிட்டேன். கீழே எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. இங்கே இறங்குவோம். ஓகே காய்ஸ், எங்கெங்கே இருக்கிறானுங்க பார்த்து கரெக்டாக போகணும். அச்சோ, பார்த்துட்டான் போல. இங்கே ஒருத்தர் இருக்கிறான் போலையே, கவனிக்கவே இல்லையே. போட்டுடலாமா? அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. இவன் வேற ஒருத்தன் போடுறானே, அங்கேருந்து போடுறான் பாருங்க கரெக்டாக. நானும் போடுவேன்டா. எப்படி? அவ்வளோதான், முடிஞ்சு. என்கிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். பாருங்க, புல்லட் இருக்குது சூப்பரில். ஓகே காய்ஸ், பைக்கை எடுக்க விடுங்கடா, பைக் எடுன்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுக்குறானுங்க பாருங்கள் போகிற வழியிலலாம். ஓகே காய்ஸ் சூப்பர். அவ்வளோதான், வந்துட்டோம். இங்கே ஒன்றும் இல்லை தானே? இல்லைன்னா ஓகே தான். இல்லை காய்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சின்னு நினைக்கிறேன். சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான், வந்துட்டோம். ஜாம்பிஸ் தான் இருக்கிறாங்க. Schizo's on his way with Rippers. Do you read me? Does anybody read me? Okay guys, அவ்வளவுதான். Damn it. Okay guys, பார்க்கலாம். அவ்வளவுதான் guys, பைக் இங்கே தான் இருக்கு. எடுத்துடலாமா? அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மாஸ் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கட்சி தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை ரிப்பரோட கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆயாச்சு அந்த கோம்பாலியன் கிட்ட இருந்து. என்ன காய்ஸ், வண்டி சவுண்டு கேட்குது. கண்டுபிடிச்சிட்டானுங்க போல காய்ஸ், கண்டுபிடிச்சிட்டானுங்க போல. சம்பவம் இருக்குது. எந்த பக்கம் போகிறது? மேப்பும் காட்டல, மினி மேப்பும். ஓகே காய்ஸ், அடா நம்மளுங்க போல. ரைடு வித் அயன் மேக்ஸ் பைக்கர்ஸ். ஓகே
நம்மளை காப்பாற்றுறதுக்காக போல. இவன் யார் இவன்? நாமளும் சேர்ந்து ஷூட் பண்ணுவோம். நானும் தான் காய் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க மட்டும் ஷூட் பண்ணல. ஓகே காய்ச்சி முடிஞ்சு. ஓகேல, சூப்பரில். ஓகே, நடுவில் வருவானுங்க போல காய்ஸ். வரானுங்க பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சான். யார் காய்ச்சி? வேறு லேடி ரிப்பர் போல். அவ்வளோதான், சிம்பிள். என்கிட்டலாம் மாட்டினா அவ்வளோதான். அது ஸ்ப்ளிட் ஆகுறீங்களா? ஓகே, ஸ்கிஸா சாரி அயன் மைக் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வழி மாறிட்டாங்க. இப்போ நாம தான் போகணும். ஓகே, பார்த்துக்கலாம். சச் ஃபயர் ரெஸ்கியூ வெஹிக்கிள்ஸ் ஃபார் யூஸ்ஃபுல் ஹீலிங் சப்ளைஸ். அப்படியா? சரி சரி. ஓகே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக அவனுக்கு கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆயாச்சு நினச்ச மாதிரி. இங்கே பாருங்கள், அயன்மைக்கோட கேம்பே ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரியுது. வந்துட்டானுங்க போல் ரிப்பர்ஸ். சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள், டப்பு டிப்புன்னு. போச்சு போச்சு, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானுங்க போல். அவ்வளோதான். உனக்கு இது தேவை தான். ஓகே காய்ஸ், அயன்மைக்கு எதுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்களோ அதே நடந்துருச்சு. அவனுங்க வந்து இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இத்தனை நாள் இருந்தாங்க. நம்ம டீக்கன் வந்ததோடு சரி அங்கங்கே இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தான். நினச்ச மாதிரியே ரிப்பர்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான். சம்பவம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இருக்கட்டும். கண்ணை பொடி, துப்பாக்கியை பிடிங்க சிவா. இதுக்கு மேலே நீங்கள் தான் எல்லாரையும் சுட்டு தள்ள போகிறீங்க. அவ்வளோதான், ஷூட் பண்ணுங்க. குறுக்க வரவனெல்லாம் ஷூட் பண்ணுங்க, டமால் டிமால்னு. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. ஓகே, போயிட்டு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கையில் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். பின்னாடியே வரேன் பாடுறா. ஓகே, அடுத்து. ஓகே, எந்த இங்கே இருக்கீங்களாடா? என்ன அடி? அவ்வளோதான். என்கிட்டலாம் சிக்கனன்னா அவ்வளோதான்டி, காலி பண்ணிடுவேன். ஓகே, ஒவ்வொருத்தனையும் கொல்லலாம் காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒவ்வொருத்தரையும் கொல்ல வேறு வழியே இல்லையே. இங்கே யார்? இங்கே ஒருத்தவனே விழுந்து கிடக்குறான். இப்படி வரானுங்க பாருங்க. நெருப்பு போடுறாங்க. அவ்வளோதான், அப்படியே போய்டு. லீவிங் மிஷன் ஜோன். ஓகே, அப்படின்னு இந்த பக்கம் போகக்கூடாது போல். உள்ளே பூந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்படி வரான் பாருங்க. அப்படியே செத்துரு, அவ்வளோதான். அடுத்து யாரு காய்ச்சிவன்? நெருப்பை போட்டு அப்படியே என் மேலே அந்த இழுவு பார்க்குறான். இது கூட நல்ல ஐடியாவே இருக்கு என்னை கொள்றதுக்கு. சூப்பர்ரா, வந்துட்டானுங்க காய்ஸ். எங்கேருந்து போடுறானுங்க? இங்கே இருக்கிறான். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது போல காய்ஸ். சர்ச் பண்ண சொல்லி காமிக்கிறாங்க.
ஓகே இருக்கா? ஆனால் இங்கே ஓப்பனில் இல்லை, இங்கே இருக்குது. எப்படி அப்புறம் ரெஸ்கியூ தான் ஹாஸ்டேஜஸ் உள்ளே இருக்காங்க போல். எப்பட்றா உள்ளே போகிறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மேலே எதை ஏற முடியுமா? என்ன காய்ஸ், எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி? சரி ஓகே. சரௌண்டிங்கில் போவோம், அப்போ தான் தெரியும். ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். இந்த உள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஆனால் டைம் ஆயிடுச்சுல. சரி ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யார சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.